Hello friends, exercise 4.5, question number 1. Find the value if it is exist, if not given the reason for non-existence. இந்த கொடுத்துருக்க வேல்யூக்கு வந்து வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, சப்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம் அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The first subdivision sin inverse of cos pi, the second subdivision tan inverse of sin of minus 5 divided by 2. Third one is sin inverse of sin 5. 4.5 first question, first subdivision. Sin inverse of cos pi. Cos pi oda value நமக்கு தெரியும் -1. Then sin inverse of -1 equal to minus pi by 2. மைனஸை வெளியில் எடுத்துட்டு sin inverse of 1 ஓட வேல்யூ pi by 2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். The second subdivision tan inverse of sin minus pi by 2 equal to tan inverse of minus sin 5 pi by 2. minus 5 by 2 முன்னாடி இருக்கிற அந்த மைனஸை இங்கே sin முன்னாடி கொண்டு வந்திருக்கும். Then 5 pi by 2 சைனோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், மைனஸ் பை பை 2 to ப்ளஸ் பை பை 2 வரும். அதனால் பிட்வீன் இன்டர்வலில் இல்லாதனால இதை 2 பை ப்ளஸ் 5 பை பை 2 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இதை எல்சிஎம் எடுத்து பண்ணோம்னா இந்த 5 பை பை கிடைக்கும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் சைன் 2 பை அப்படின்னா 360 ப்ளஸ் தீட்டா. 360 ப்ளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட் வரும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வரும் அகைன். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் சைன் பை பை 2, sin 90ஓட வேல்யூ 1ன்னு தெரியும், 1ன்னு போட்டிருக்கோம். இந்த மைனஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1, the value of tan inverse 1 equal to pi by 4. முன்னாடி இருக்கிற மைனஸ் அப்படியே வரும். That means second subdivision ஓட answer minus pi by 4 is the answer. The first one is third subdivision, sin inverse of sin 5. That means இந்த 5 ஓட வேல்யூ வந்து between minus pi by 2 to plus pi by 2 வரணும். அதனால் இந்த 5 ஓட வேல்யூ வந்து பிட்வீன் வேல்யூவில் இல்லை. இந்த 180 டிவைடட் பை 2, 180 மீன்ஸ் 3.14 இல்லை 22/7 போட்டுக்கலாம். இதை சப்ட்ராக்ட் டிவைட் பண்ணியில் மைனஸ் 1.57 to 1.57. பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பை பை 2 ஈக்குவல் டு 1.57 அப்படின்னு வருது. அப்போ இந்த இன்டர்வலுக்குள்ள 5ஓட வேல்யூ வராதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் தட் சைன் 2 பை மைனஸ் 2 பை ப்ளஸ் 5 அப்படின்னு எழுதியிருப்போம். அப்போ இந்த 2 பை நம்ம யூஸ்வலாக மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கே பாரோம், ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறோம்னா ஒரு டேர்ம் மட்டும் ஆட் பண்ண முடியாது, சேம் ப்ளஸ் ஆர் மைனஸ் தட் 2 பை மைனஸ் 2 பை. இப்போ பை அப்படின்னு ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு 180, தட் மீன்ஸ் 3.14 வரும், அதுவும் வராது. அப்போ 2 பை அப்படின்ல என்னாகும், டிவைடட் பை 2 போட்டு பண்ணிங்கன்னா இந்த 1.57க்கு உள்ள பிட்வீன் வேல்யூவில் தான் வரும். அதனால தான் இங்கே நாம் 2 பை மைனஸ் 2 பை அப்படின்னு எடுத்துருக்கோம், இந்த டேர்மில் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு. அப்போ இந்த 2 பை ஃபஸ்ட்டு இருக்க 2 பை அப்படியே வச்சாச்சு, ப்ளஸ் இந்த 5 அப்படியே எழுதியிருக்கோம், மைனஸ் 2 பையை பிளேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 பை ப்ளஸ் 5 மைனஸ் 2 பை அப்படின்ற ஃபார்மில் கிடச்சிருக்கு. 2 பை ப்ளஸ் அப்படின்றது எந்த குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் சைனோட வேல்யூ ஒன்லி பாசிட்டிவ் கிடைக்கும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 மைனஸ் 2 பை அப்படின்னு கிடைக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ப்ராப்பர்ட்டி, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஒன்லி த வேல்யூ தீட்டா 5 மைனஸ் 2 பை பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 கமா பை பை 2. பிட்வீன் வேல்யூவில் இந்த வேல்யூ இருக்கும். கொஷின் நம்பர் 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எ ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள். இந்த பிட்வீன் கொடுத்துருக்க வேல்யூ 3 சப்டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ட்ரையாங்கிளை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்டிவிஷன் 1 ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸ். இந்த செகண்ட் ஒன் இஸ் காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் 3x மைனஸ் 1. இந்த தேர்ட் ஒன் இஸ் tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2. The second one is first subdivision, sin of cos inverse of 1 minus x. இது theta equal to bracket inside இருக்கக்கூடிய வேல்யூவை cos inverse of 1 minus x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ cos inverse லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா cos theta equal to 1 minus x அப்படின்னு கிடச்சிரும். equal to 1 minus x divided by 1ன்னு எழுதிக்கலாம்.
இந்த cos theta equal to adjacent side divided by hypotenuse side அப்படின்னு கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ரையாங்குலர் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்குலர் வேல்யூ adjacent சைடோட வேல்யூ வந்து 1 மைனஸ் எக்ஸ், hypotenuse சைடோட வேல்யூ 1. இதை வச்சு ஆப்போசிட் ஃபைன் பண்ண போகிறோம். but that means opposite squared plus a squared adjacent squared equal to hypotenuse squared. o square அப்படியே வச்சுருக்கோம். இங்கே adjacent சைடோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் தெரியும். அதான் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே பண்ணிவிட்டு ஈக்குவல் டு hypotenuse சைடோட வேல்யூ 1. அப்போ ஆப்போசிட் நமக்கு வேணும். இதை ரைட் சைடு மூவ் பண்ணால் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x அப்படின்னு கிடைக்குது. அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ரிமூவ் ஆயிரும். அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருது. இப்போ இந்த வேல்யூ ஆப்போசிட் சைடோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். எதுக்குன்னா இங்கே நாம் ஃபைனலில் வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ ஆப்போசிட் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சுன்னா நமக்கு சைன் தீட்டா, இங்கே சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த காஸ் இன்வர்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், தீட்டான்னு அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே சைனோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடென்ஸ் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ இருக்குது. டிவைடட் பை ஹைப்போடென்ஸ் 1 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 டிவைடட் பை எனிதிங் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டில் எழுதுகிறோம் சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிருக்கு. இந்த சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம தீட்டான்னு அச்சீவ் பண்ணியிருக்கோம், லெட் அப்படின்னு பண்ணுறது பாருங்கள். அப்போ சைன் தீட்டா ஒன்லி கிடச்சிருது. அப்போ சைன் தீட்டா வரந்தால் இங்கே நம்ம அச்சீவ் பண்ண சைடோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ கிடச்சிருது. அதில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1, இதுலேயும் அதே மாதிரி ப்ராக்கெட் இன்சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1 அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கிறோம். அப்போ தீட்டாவோட வேல்யூ tan இன்வர்ஸை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டோம்னா tan தீட்டா ஈக்குவல் டு 3x மைனஸ் 1 டிவைடட் பை 1ன்னு கிடச்சிருது. அப்போ டேனோட ஃபார்ம் நமக்கு சைடோட ஆங்கிள் வேல்யூ என்ன தெரியும், ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் தெரியும். அதை வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து 3x மைனஸ் 1 எழுதியிருக்கோம், அட்ஜசன்ட்டோட வேல்யூ 1ன்னு எழுதியிருக்கோம். இதை வச்சு ஹைப்போடென்ஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ h ஸ்கொயர் ஈக்குவல் டு o ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர், h ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ h ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்ரிவியேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 1 2 ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணிடலாம், h ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் ஹைப்போடென்ஸ் சைடோட வேல்யூ. அப்போ இந்த ஹைப்போடென்ஸ் சைடோட வேல்யூக்கு நமக்கு இங்கே ப்ராக்கெட் இன்சைடு பார்த்தீங்கன்னா tan இருக்குது, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, காஸ் இருக்குது. அப்போ காசோட வேல்யூ தான் நமக்கு வேணும். காசோட வேல்யூ அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போடென்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போடென்ஸ், அட்ஜசன்ட் வேல்யூ 1, ஹைப்போடென்ஸ் சைடோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ செகண்ட் பாருங்கள், காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தீட்டா அப்படின்னு அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கலாம் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 அப்படின்ற ஆன்சரை எழுதிக்கலாம். அப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த தேர்டு சப்டிவிஷன் tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் 1/2. இப்போ ப்ராக்கெட் இன்சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் சப்டிவிஷன் மாதிரி தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ லெஃப்ட் சைடு சைன் இன்வர்ஸ் வந்துச்சுன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோம்னா 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு எப்போவுமே பாருங்கள் tan ஆஃப் tan அந்த மாதிரி தீட்டா அச்சீவ் பண்ணுறது மாதிரி tan தீட்டா தான் மேலே இருக்குது. அப்போ நமக்கு tan தீட்டா வேணும். இந்த சைன் தீட்டா வச்சு tan தீட்டா ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ சைனை வந்து ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடென்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து 2x ப்ளஸ் 1, ஹைப்போடென்ஸ் சைடு 2 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம அட்ஜசன்ட் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ அட்ஜசன்ட் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடென்ஸ் ஸ்கொயர். அப்போ அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு ஹைப்போடென்ஸ் ஸ்கொயர் 2ன்னு கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் வந்து 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்.
அப்போ 4 மைனஸ் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணி அந்த மைனஸை உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4x மைனஸ் 4x ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணோம்னா a இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணோம்னா a இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x மைனஸ் 4x ஸ்கொயர் அப்படின்றது அட்ஜசன்ட் சைடோட வேல்யூவை நமக்கு கிடைக்குது. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை அட்ஜசன்ட்டோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x மைனஸ் 4x ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ கொஸ்டின்லேருந்து பாருங்கள், tan ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 நம்ம தீட்டா அப்படின்னு அச்சீவ் பண்ணியிருந்தோம். இந்த இருக்க tan அப்படியே இருக்குது, அப்போ tan தீட்டான்னு கிடச்சிருது. அப்போ ஏற்கனவே நம்ம ஃபைன் பண்ண இந்த tan தீட்டாவோட வேல்யூ 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x மைனஸ் 4x ஸ்கொயர் அப்படின்ற ஆன்சராக இந்த கொஷினுக்கு கிடைக்கும். கொஷின் நம்பர் 3, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் the first subdivision sin inverse of cos of sin inverse of square root of 3 divided by 2. The second subdivision cot of sin inverse of 3 divided by 5 plus sin inverse of 4 divided by 5. The third subdivision tan of sin inverse of 3 divided by 5 plus cot inverse of 3 divided by 2. The third question, first subdivision, sin inverse of cos of sin inverse of square root of 3 divided by 2. அப்போ ஃபஸ்ட் ப்ராக்கெட் இன்சைட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா sin inverse of square root of 3/2. இந்த sin inverse of square root of 3/2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அதாவது தட் மீன்ஸ் இதை sin தீட்டான்னு சொல்லலாம். இன்வெர்ஸ் இந்த சைடு தீட்டா ஈக்குவல் டு இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு அச்சீவ் பண்ணால் லெஃப்ட் சைடு போனால் sin x. அப்போ நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா sin inverse of வேல்யூ சைனோட வேல்யூ ரெண்டு சேம் தான். இன்வெர்ஸ்ன்றால் இந்த சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். அப்போ சைன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2 வந்து பார்த்தீங்கன்னா π/3 60 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணியாச்சு. த செகண்ட் ஒன் இஸ் காஸ் ஆஃப் π/3 அப்படின்னு அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் கிடச்சிருக்கு. காஸ் ஆஃப் π/3யோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 1/2 அப்படின்னு தெரியும், 60 டிகிரி. அப்போ சைன் இன்வெர்ஸ் அப்படியே இருக்குது. அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2ஓட வேல்யூ π/6, தட் மீன்ஸ் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். The third one is second subdivision, cot of sin inverse of 3 divided by 5 plus sin inverse of 4 divided by 5 அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நாம் இந்த sin inverse 4/5 வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ sin inverse of 4 divided by 5 வந்து ஆப்போசிட் சைடு divided by ஹைப்பர்டன்ஸ் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்குது. இந்த ஹைப்பர்டன்ஸ் சைடோட வேல்யூ 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இதிலிருந்து அட்ஜசண்ட்டை ஃபைன் பண்ணலாம்னா அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்பர்டன்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு கிடைக்கும். 25 மைனஸ் 4 16 வந்து a ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 3 அட்ஜசன்ட் வேல்யூ கிடச்சிருது. இப்போ இந்த பிளேஸில் நமக்கு சேமாக இருந்தால் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 3 டிவைடட் பை 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 5 ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 5 இதோட ப்ராப்பர்ட்டி பை த ப்ராப்பர்ட்டி இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் π/2 அப்படின்னு எழுதியிருக்கோம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைடில் கூட எழுதிக்கிங்க. அப்போ காட் ஆஃப் இந்த பிட்வீன் வேல்யூ π/2, காட் 90யோட வேல்யூ 0. The third subdivision, tan of sin inverse of 3/5 plus cot of inverse of 3 divided by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யூஸ்வலாக இந்த ப்ராக்கெட் இன்சைடு இருக்கக்கூடிய sin inverse of 3/5ஐயும் cot inverse of 3 divided by 2 அப்படின்ற வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், அஷ்யூம் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய sin inverse 3/5ஐ a அப்படின்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இங்கே செகண்ட் இருக்கக்கூடிய காட் இன்வெர்ஸ் ஆஃப் 3/2 b அப்படின்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இங்கே காட் இன்வெர்ஸை வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/tan tan இன்வெர்ஸ் ஆஃப் வந்து ரெசிப்ரோக்கல் வேல்யூவை 2 டிவைடட் பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இன்வெர்ஸை இந்த லெஃப்ட்டில் மூவ் பண்ணோம்னா tan b ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு கிடச்சிருது. இங்கே அதே மாதிரி sin a இந்த sin இன்வெர்ஸை லெஃப்ட்டில் மூவ் பண்ணோம்னா sin a ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 5 அப்படின்னு கிடச்சிருது. அப்போ சைன் வந்து ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்பர்டன்ஸ் சைடு. ஆப்போசிட் சைடோட வேல்யூ 3யும் ஹைப்பர்டன்ஸ் சைடோட வேல்யூ 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை வச்சு
adjacent நாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ adjacent equal to 25 minus 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 25 minus 9 வந்து 16 ஆயிடுது. a ஸ்கொயர்லேருந்து a பண்ணையில் 4 மட்டும் கிடைக்குது. அப்போ tan a equal to 3 divided by 4. அப்போ tan of கொஷினுக்கு வந்துருங்க. கொஷின் தேர்ட் சப்டிவிஷனில் tan sin inverse of 3 divided by 5 plus cot inverse of 3 divided by 2. அந்த கொஸ்டினை a b அப்படின்னு அசியூம் பண்ணியிருந்தோம். tan of a plus b equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. அப்போ tan a ஓட வேல்யூ 3 by 4 plus tan b ஓட வேல்யூ 2 by 3 divided by 1 minus tan a ஓட வேல்யூ 3 by 4 tan b ஓட வேல்யூ 2 by 3. அப்போ இங்கே 3 ரிமூவ் ஆயிரும். இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், 12 கேன்சல் பண்ணாமல் அப்படியே 12 வச்சுங்க. 12 கேன்சல் ஆயிரும். 9 plus 8 வந்து 17 எழுதலாம். 12 minus 6 வந்து 6ன்னு எழுதலாம். ஸோ தேட் சப்டிவிஷனோட ஆன்சர் இஸ் 17 divided by 6. The question number 4, prove that first subdivision tan inverse of 2 divided by 11 plus tan inverse of 7 divided by 24 equal to tan inverse of 1 divided by 2. The second subdivision sin inverse of 3 divided by 5 minus cos inverse of 12 divided by 13 equal to sin inverse of 16 divided by 65. இந்த ரெண்டு சப்டிவிஷனையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. The fourth question, first subdivision tan inverse of 2 divided by 11 plus tan inverse of 7 divided by 24 equal to tan inverse of 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா tan inverse of a plus tan inverse of b equal to tan inverse of a plus b divided by 1 minus ab அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. இந்த கொஸ்டின் ஒன்லி இந்த ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து tan inverse of 2 divided by 11 plus tan inverse of 7 divided by 24. The tan inverse of a value equal to 2 by 11 plus b value 7 divided by 24. 1 minus 2 by 11 dot 7 divided by 24. அப்போ tan inverse 48 plus LCM இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியில் 77 divided by 11 into 24. கீழே டினாமினேட்டரில் divided by கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 11 into 24 minus 14 divided by 11 into 24 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 11 into 24 வந்து காமனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா tan inverse of மேலே நியூமரேட்டரில் 48 plus 77 வந்து பார்த்தீங்கன்னா 125 அப்படின்னு கிடைக்கும். கீழே டிவைடட் பை 11 into 24 மல்டிப்ளிகேஷன் பண்ணியில் 264 கிடைக்கும். அதில் minus 14 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 250 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் tan inverse ஈக்குவல் டு 1 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது 1 divided by 2 தான். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இந்த செகண்ட் சப்டிவிஷன் sin inverse of 3 divided by 5 minus cos inverse of 12 divided by 13 equal to sin inverse of 16 divided by 65 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை a ஃபஸ்ட்டு டேர்மாகவும், அதாவது sin inverse of 3 divided by 5 ஏவாகவும், cos inverse of 12 divided by 13 bவாகவும் அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ sin inverse லெஃப்ட்டில் மூவ் ஆச்சுன்னா sin a equal to 3 divided by 5 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ ஆப்போசிட் சைட் divided by ஹைப்பர்டன் சைடு அப்படின்னு கிடைக்கும். 3 and 5 ட்ரையாங்கிளில் எழுதியிருக்கோம். இதை வச்சு அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். அப்போ 25 மைனஸ் 9 எடுத்தோம்னா 4 அப்படின்னு கிடைக்கும். இது அட்ஜசன்ட் சைடோட வேல்யூவாக கிடைக்குது. அப்போ அட்ஜசண்ட்டை வந்து காஸ் ஏ ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே செகண்ட் பி ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 by 13 இந்த காஸ் பி ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 13 கிடச்சிருக்கு. இந்த சைடை வச்சு ஆப்போசிட் சைடு, காசோட வேல்யூ ஆப்போசிட் சைடு இருக்காது, நம்ம ஆப்போசிட் தான் ஃபைன் பண்ணணும். அப்போ ஹைப்பர்டன்ஸ் மைனஸ் அட்ஜசன்ட். அப்போ 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் 169 மைனஸ் 144 ஈக்குவல் டு 25 கிடைக்கும் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்போ ஆப்போசிட்டை ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணல ஒன்லி 5 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூ வச்சு சைன் பி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ சைன் பியோட வேல்யூ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்பர்டன்ஸ் 5 டிவைடட் பை 13 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்னு இந்த ஃபார்முலாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அப்போ சைன் ஏ மைனஸ் பி, இங்கே சைன் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை 5 இருக்குது. காஸ் பியோட வேல்யூ 12 டிவைடட் பை 13 அப்படின்ட்டுருக்கு.
மைனஸ் காஸ் ஏவோட வேல்யூ 4 டிவைடட் பை 5 இருக்குது. சைன் பியோட வேல்யூ வந்து 5 டிவைடட் பை 13 அப்படின்னு இருக்குது. இப்போ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு கீழே பேஸ் காமனாக இருக்கிறதுனால 65, மேலே 12 இன்ட்டு 3 36, 4 இன்ட்டு 5 மைனஸ் 20. அப்போ 36ல் 20 போச்சுன்னா 16 டிவைடட் பை 65 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏ மைனஸ் பி இங்கே லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய சைனை இன்வெர்ஸ் பண்ணையில் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் த வேல்யூ 16 டிவைடட் பை 65 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு செகண்ட் சப்டிவிஷனாக லெஃப்ட் ஹேண்ட் சைடாக அசியூம் பண்ணியிருக்கோம். இந்த ரைட் சைடு வந்திருக்கக்கூடிய வேல்யூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 16 டிவைடட் பை 65 ரைட் ஹேண்ட் சைடாக அசியூம் பண்ணியிருக்கோம். ரெண்டும் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. Question number 5. Prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Question number 5. The left hand side of equal to tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. ஃபஸ்ட்டு 2 டேர்மை tan inverse of a plus tan inverse of b அப்படின்ற ஃபார்ம் போடுறோம். அப்போ அதுக்கு ஃபார்ம் நமக்கு தெரியும் tan inverse of x plus y divided by 1 minus xy plus tan inverse of z அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டு டேர்மையும் tan inverse of a plus tan inverse of b. அப்போ இந்த x plus y divided by 1 minus xy டோட்டலாக a அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்ம் tan inverse of a plus b divided by 1 minus ab. இப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ 1 மைனஸ் ஏபியோட ஃபார்ம் ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்டை அப்படியே எழுதியிருக்கோம். அப்போ இதிலிருந்து எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கிடச்சிருக்கு. கீழே அதே மாதிரி இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஆஃப் இந்த இசட்டை உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணினோம்னா எக்ஸ் இசட் ப்ளஸ் ஒய் இசட் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஒய்யை மேலே நியூமரேட்டரில் பாருங்கள், 1 மைனஸ் எக்ஸ் ஒய்யை இசட்டோட மல்டிப்ளிகேஷன் டைரெக்டாக பண்ணியிருப்போம், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ தென் 1 மைனஸ் எக்ஸ் ஒய்யும் 1 மைனஸ் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் கீழே டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ் அப்படின்ற ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருது. அப்போ ஃபைனலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் ஆயிடுச்சு. கொஷின் நம்பர் 6. If tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to pi, then show that x plus y plus z equal to x, y, z. இப்போ இந்த tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பாருங்கள். இந்த ரிசல்ட்டு கொஷின் நம்பர் 5ல் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு அகெயின் 1 டைம் 2 டேர்ம் எடுத்தோம்னா அதுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx அப்படின்ற அந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படி கொஸ்டின் நம்பர் 5ல் நாம் என்ன பண்ணமோ அதை அப்படியே இங்கே எடுத்து எழுதி அகைன் 1 டைம் திரும்ப அந்த ரிசல்ட்டை கொண்டு வரலாம். இந்த டேர்மை வச்சு x plus y plus z equal to xy அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 6. The tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to pi. இது கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx equal to pi. இப்போ இந்த டேர்ம் வந்து கொஷின் நம்பர் 5லேருந்து எடுத்து ரிசல்ட் போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இல்லை சார் நான் திரும்ப இதை எழுதி ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னாலும் கொஷின் நம்பர் 5ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து அப்படியே ப்ரூஃப் பண்ணி இதில் எழுதிட்டு அப்புறம் ஈக்குவல் டு பை அதோட வேல்யூவை ஈக்குவல் டு பைக்கு போட்டுக்கலாம். அப்போ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் லெஃப்ட் சைடு இருக்கிறது மூவ் ஆகி ரைட் சைடு போச்சுன்னா tan பை ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிரும். tan பையோட வேல்யூ 0. அப்போ இந்த டினாமினேட்டர் பார்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 ஆயிரும். ஒன்லி நியூமரேட்டர் பார்ட்டு மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ஒய் இசட்டை ரைட் சைடு கொண்டு போனோம்னா எக்ஸ்ஒய் இசட் அப்படின்னு கிடைக்கும். கொஷின் நம்பர் 7. Prove that tan inverse of x plus tan inverse of 2x divided by 1 minus x squared equal to tan inverse of 3x minus
x cube divided by 1 minus 3x square. The modulus of x less than 1 divided by square root of 3. The question number 7, the left hand side tan inverse of x plus tan inverse of 2x divided by 1 minus x square. ஸோ இந்த ஃபார்ம் வந்து tan inverse of a plus tan inverse of b அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ tan inverse of a plus b divided by 1 minus ab அப்படின்ற ஃபார்மில் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ tan inverse of x of 1 minus x square plus 2x divided by 1 minus x square. LCM எடுத்திருக்கோம். டினாமினேட்டரில் வந்து 1 minus x square minus 2x square divided by 1 minus x square. டினாமினேட்டரில் LCM எடுத்து காமனாக எடுத்திருக்கோம். அப்போ 1 minus x squared 1 minus x square கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் tan inverse of x minus x cube plus 2x divided by 1 minus x square minus 2x square அப்படின்ற டேர்ம் ரிமைனிங் டேர்மை அப்படியே எழுதியிருக்கோம். அப்போ ரிமைனிங் டேர்மில் tan inverseல ஒரு 2x plus x இருக்குது, அது என்ன பண்ணிக்கலாம் 3xன்னு எழுதிக்கலாம் மைனஸ் x square. அதே மாதிரி டினாமினேட்டரில் 1 minus x square minus 2x square அப்படின்றது அதோட ஃபார்மை 1 minus 3x square அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதோட ஃபார்ம் தான் ரைட் ஹேண்ட் சைடாக நமக்கு கிடச்சிருக்கு. கொஷின் நம்பர் 8, சிம்பிளிஃபை tan inverse of x divided by y minus tan inverse of x minus y divided by x plus y. இந்த tan inverse 2 டேர்முக்கும் சிம்பிளிஃபிகேஷன் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 8, tan inverse of x divided by y minus tan inverse of x minus y divided by x plus y. So, இந்த given the question tan inverse of a minus tan inverse of b அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ நமக்கு ஃபார்ம் என்னென்னு தெரியும், tan inverse of a minus b divided by 1 plus ab அப்படின்ற ஃபார்மு. அந்த ஃபார்முக்கு a ஓட வேல்யூ x by y minus value of b x minus y divided by x plus y divided by 1 plus ab xy dot x minus y divided by x plus y. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ tan inverse of நியூமரேட்டர் டேர்முக்கு வந்து LCM எடுத்துருக்கோம். x of x plus y minus y of x minus y divided by y of x plus y. அதே மாதிரி டினாமினேட்டர் டேர்முக்கு y of x plus y plus x of x minus y divided by y of x plus y அப்படின்ற டேர்ம் எடுத்திருக்கோம். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா y of x plus y x plus yயோட டேர்ம் வந்து காமனாக இருக்குது. அப்போ அந்த x plus y டேர்மை காமனாக இருக்கிறப்ப அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் டேர்ம் tan inverse of x squared plus xy minus xy plus y square அப்படின்ற ஃபார்ம் கிடச்சிருக்கு. அப்போ கீழே அதே மாதிரி டினாமினேட்டரில் yயை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா xy plus y square plus x square minus xy அப்படின்ற ஒரு டேர்ம் கிடச்சிருக்கு. அப்போ ப்ளஸ் xyயும் மைனஸ் xyயும் கேன்சல் ஆயிரும் டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் xyயும் ப்ளஸ் xyயும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா tan inverse of x square plus y square divided by x square plus y square அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இங்கேயுமே ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அந்த டேர்ம் என்ன பண்ணிக்கலாம் tan inverse of 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ tan inverse of 1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், the value of pi by 4. tan inverse value is equal to pi by 4 is the answer. Question number 9, solve the first subdivision sin inverse of 5 divided by x plus sin inverse of 12 divided by x equal to pi by 2. The second subdivision 2 of tan inverse of x plus cos inverse of 1 minus a square divided by 1 plus a square minus cos inverse of 1 minus b square divided by 1 plus b square, a greater than 0, b greater than 0. The third subdivision 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x. The fourth subdivision cot inverse of x minus cot inverse of x plus 2 equal to pi by 12, x greater than 0. Solve means இந்த 4 subdivisionக்குமே x ஓட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும். Question number 9, first subdivision sin inverse of 5 divided by x plus sin inverse of 12 divided by x equal to pi by 2. அப்போ sin inverse of 5 divided by xஐ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த sin inverse of 12 divided by xஐ ரைட் சைடு கொண்டு போயிருக்கோம். அப்போ pi by 2 மைனஸ் sin inverse of 12 divided by x அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்ம் பாருங்கள், sin inverse of x plus sin inverse of x cos inverse of x equal to pi by 2 அப்படின்ற ரிசல்ட் எடுத்திருக்கோம். அப்போ sin inverse of x அப்படியே வச்சுட்டு equal to
pi by 2 minus cos inverse of x. இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய sin inverse of 5 divided by xக்கு பதிலாக இந்த pi by 2 minus cos inverse of 5 divided by x அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்த pi by 2 கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ cos inverse of 5 divided by x equal to sin inverse of 12 divided by x ஓட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது ரெண்டுமே தீட்டா அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எடுத்தால் காஸ் இன்வர்ஸ் லெஃப்ட் சைடில் போச்சுன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 5 பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். செகண்டில் அதே மாதிரி தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12 டிவைடட் பை எக்ஸை வந்து சைன் தீட்டா ஈக்குவல் டு 12 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஆல்ரெடி நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ஐடென்டிட்டிஸ். அப்போ சைன் ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 12 144 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து காசோட வேல்யூ 5 டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 25 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ கீழே எக்ஸ் ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது, 144 ப்ளஸ் 25 வந்து 169 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 169 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸோட வேல்யூ ஒன்லி பாசிட்டிவ் அப்படின்றதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு அந்த ரிசல்ட் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். The ninth one is second subdivision. 2 tan inverse of x equal to cos inverse of 1 minus a square divided by 1 plus a square minus cos inverse of 1 minus b square divided by 1 plus b square அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி இதிலிருந்து எக்ஸோட வேல்யூக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று தெரியும், ஃபார்முலா 2 tan inverse of x ஈக்குவல் டு cos inverse of 1 minus x square divided by 1 plus x square அப்படின்ற ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் ரைட் சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்ன்ற பிளேஸில் ஃபஸ்ட்டுக்கு ஏ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், செகண்டில் எக்ஸ்ன்னு இருக்கிற பிளேஸில் அடுத்ததுக்கு பி அப்படின்ட்டு இருக்கிற ஃபார்மில் இங்கே எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸில் பி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ரைட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டு ஃபார்முக்கும் எக்ஸோட வேல்யூவில் ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2 tan inverse of x அப்படியே எழுதியிருக்கோம். இந்த 2 tan inverse of இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயரோட லெஃப்ட் சைடு ஃபார்ம் வந்து என்னென்னா tan inverse எக்ஸ்ன்னு இருக்குது, அந்த tan inverse of a அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இந்த cos inverse of 1 மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்ம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய tan inverse of b அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய 2 வந்து காமனாக எடுத்துருக்கோம், tan inverse of a மைனஸ் tan inverse of b அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த 2 ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே tan inverse of a மைனஸ் tan inverse of b அப்படின்ற ஃபார்மில் tan inverse of a மைனஸ் b டிவைடட் பை 1 ப்ளஸ் ab அப்படின்ற ஃபார்மை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 2 ரிமூவ் பண்ணது மாதிரி tan inverse ரிமூவ் பண்ணிட்டோம்னா எக்ஸுக்கு இந்த வேல்யூ ஈக்குவல் டு a மைனஸ் b டிவைடட் பை 1 ப்ளஸ் ab அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். The ninth one is third subdivision. 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x அப்படின்றது. அப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த 2 tan inverse of cos x plus tan inverse of cos x அப்படின்னு 2 டைம்ஸ் பிரித்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு tan inverse of 2 cosecant x அப்படியே எழுதியாச்சு. இப்போ tan inverse of a plus tan inverse of b ஃபார்ம் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ அதை tan inverse of a plus b divided by 1 minus ab அப்படின்ற ஃபார்மில் பிரிச்சிருக்கு. இங்கே tan inverse of 2 cosecant x. அப்போ tan inverse ரிமூவ் ஆயிரும். ஒன்லி இந்த cos x plus cos x வந்து 2 cos x divided by 1 minus cos squared x அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ரைட் சைடு 2 cosecant x அப்படியே எழுதியிருக்கோம். அப்போ இந்த 1 minus cos squared x ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணி sin ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 2 ரிமூவ் ஆயிடுது. 2 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஒன்லி cos x divided by sin squared x ஈக்குவல் டு இந்த cosecant x 1 by sin x அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். sin x இன்ட்டு cos x, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் sin squared x. இங்கே வந்து sin x நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இந்த எக்ஸுக்கு சொல்யூஷன் மாதிரி எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு வேல்யூ மிஸ் ஆயிரும். எந்த இடத்துலையுமே இந்த கொஷினை பொறுத்தளவு நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சேம் வேல்யூ இருந்தாலும் கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியில் sin x cos x ஈக்குவல் டு sin ஸ்கொயர் x அப்படின்னு கிடைக்குது. அப்போ வெளியில் இருக்கிற ஈக்குவல் டு ரைட் சைடு இருக்கக்கூடிய sin ஸ்கொயரை லெஃப்ட் சைடு உள்ளே மூவ் பண்ணால் மைனஸ் sin ஸ்கொயர் x ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டு டைம்லேயுமே sin வந்து காமனாக இருக்குது.
அப்போ sin x காமனாக எடுத்துகிட்டு cos x மைனஸ் sin x ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ cos x மைனஸ் sin x ஈக்குவல் டு 0 ஃபார்மை cos x ஈக்குவல் டு sin x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ cos x அப்படியே வச்சுட்டு கீழே sin x டிவைடட் பை cos xன்னு கீழே கொண்டு வந்தோம்னா இந்த tan x ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ x ஈக்குவல் டு இந்த n பை ப்ளஸ் பை பை 4 n பிலாங்ஸ் டு z. இந்த tan x ஈக்குவல் டு 1ஓட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு n பை ப்ளஸ் பை பை 4 n பிலாங்ஸ் டு z. இது 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி sin x ஈக்குவல் டு 0ஓட ஜென்ரல் ஃபார்ம் வந்து x ஈக்குவல் டு n பை. இந்த xோட வேல்யூக்கு இது ரெண்டுமே சொல்யூஷனாக இருக்கும். The 9th one is fourth subdivision. Cot inverse of x minus cot inverse of x plus 2 equal to pi by 12 x greater than 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ cot inverse of x வந்து tan inverse of 1 by x அப்படின்னு எடுத்துக்கலாம். cot inverse of x 1 by x tan inverse of 1 by x எடுத்தாச்சு. அதேமாதிரி செகண்ட் டேர்மில் மைனஸ் tan inverse 1 divided by x plus 2 equal to pi by 12 அப்படின்னு எடுத்தாச்சு. இது tan inverse of a minus tan inverse of b அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ tan inverse a minus b divided by 1 plus ab அப்படின்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் நியூமரேட்டர் பார்த்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் x plus 2 minus x divided by x of x plus 2 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தோம்னா x of x plus 2 plus 1 divided by x of x plus 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த tan இன்வெர்ஸை இங்கே மூவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டரில் காமனாக இருக்கக்கூடிய டேர்மை கேன்சல் பண்ணிக்கலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து x plus 2 minus x divided by x உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த tan பை பை 12. இந்த tan பை பை 12 வந்து கேன்சல் பண்ணோம்னா 15 டிகிரி கிடைக்கும். அப்போ 15 டிகிரி வந்து 180 டிவைடட் பை 12 180 டிவைடட் பை 12 போட்டோம்னா 15 டிகிரி கிடைக்கும். x plus 2 minus x divided by x square plus 2x plus 1 equal to tan 15. இந்த tan 15 வந்து நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்ற ஃபார்மில். இது வந்து ஞாபகம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா tan 45 மைனஸ் 30 அப்படின்னு போட்டு நாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது பின்னாடி இதுக்கு அடுத்த பார்ட்டில் லாஸ்ட்டில் இருக்குது. ஃபைனல் வரைக்கும் இதை பாருங்கள். 2 divided by x plus 1 the whole square equal to square root of 3 minus 1 the whole square divided by 2 அப்படின்னு tan 15 ஃபார்ம் எடுத்திருக்கோம். இது நீங்கள் டைரெக்டாக ஞாபகம் வச்சும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கொஷினை முடிச்சுட்டு பின்னாடி அடுத்து வந்து நம்ம இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ tan 15ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 the whole square divided by 2 அப்படின்னு எடுத்தாச்சு. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. அப்போ அந்த ஸ்கொயர் எல்லா சைடு இருக்கிறதுனால ரிமூவ் பண்ணோம்னா 2 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ற ஃபார்ம் கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுட்டு 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 வந்து கீழே டினாமினேட்டருக்கு கொண்டு போயிருக்கோம். அப்போ இதுக்கு இந்த காஞ்சுகேட் பார்ட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1க்கு இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 1 அப்படின்ற காஞ்சுகேட் வேல்யூ எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த 2 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ அதை 3 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 2 3 மைனஸ் 1 வந்து என்ன பண்ணிக்கலாம், 2 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ x plus 1 equal to 2 square root of 3 plus 1 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் x plus 1 equal to square root of 3 plus 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. 1 ரிமூவ் ஆகி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ஆன்சர் x equal to square root of 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு தேவையான tan 15ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ tan of 45 minus 30 டிகிரி இது tan a minus b அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ tan a minus tan b divided by 1 plus tan a tan b அப்படின்ற ஃபார்ம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ tan 45ஓட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். மைனஸ் tan 30ஓட வேல்யூ 1 divided by square root of 3 1 plus tan 45ஓட வேல்யூ 1 tan 30ஓட வேல்யூ 1 divided by square root of 3. இப்போ இந்த டேர்முக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3
டினாமினேட்டர் பார்ட்டில் எல்சிஎம் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த பார்ட்டுக்கு அகெயின் எல்சிஎம் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 1க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நியூமரேட்டர் பார்ட்டில் என்ன ஆயிரும், நமக்கு ஸ்கொயர் கிடச்சிரும். டினாமினேட்டர் பார்ட்டில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 வந்து 3 மைனஸ் 1 2 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அப்போ இந்த இடத்துல tan 15ஓட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்ற வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சப்போஸ் மறந்துருச்சுன்னா இந்த ஃபார்ம் போட்டு tan 15 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மில் ஐடென்டிஃபை பண்ணி ஃபைன் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 10. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 equal to tan inverse of 3x. ஸோ இந்த டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. இதுக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 10. tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 equal to tan inverse of 3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 டேர்ம்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம tan inverse of x minus 1 tan inverse of x plus 1 அப்படின்ற டேர்ம் வச்சுட்டு இந்த tan inverse of x ரைட் சைடு மைனஸ் tan inverse of xன்னு எழுதிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan inverse of a plus tan inverse of b அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ tan inverse of a plus b divided by 1 minus ab அப்படின்ற ஃபார்மில் x minus 1 plus x plus 1 divided by 1 minus of x minus 1 x plus 1 அப்படின்ற ஃபார்ம் எழுதியிருக்கோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டேர்முக்கு 3x minus x divided by 1 plus 3x dot xன்னு எழுதியாச்சு. இந்த tan inverse tan inverse ரிமூவ் ஆயிரும் போத் சைடு. அப்போ ரிமைனிங் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ரிமூவ் ஆயிரும். 2x divided by 1 minus x square minus 1ன்னு கிடச்சிருக்கு. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3xல் ஒரு x போச்சுன்னா 2x divided by 1 minus 3x square அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே 2x சேமாக இருக்குது, இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. சொல்யூஷன் நமக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்கையில் எக்ஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுருக்கோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்தோம்னா 2x of 1 plus 3x square equal to 2x 1 minus x square plus 1 அப்படின்ற ஃபார்ம் இருக்குது. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து 2x 1 plus 3x square, இந்த 2x இங்கே ப்ளஸ் 1, இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ டோட்டலாக 2 டேர்ம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அப்போ 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மில் எழுதியிருப்போம். அப்போ 2x ப்ளஸ் இங்கே உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 3s are 6x ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு 2x into 2 4x ஆயிரும். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x கியூப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ தென் இந்த 3x கியூப் இங்கே இருக்கக்கூடிய 6x கியூப்பை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இங்கே மைனஸ் 2x இருக்குது. இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாத்தையும் ஒரே டேர்மாக கொண்டு வந்துடும். அப்போ 6x ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x மைனஸ் 4x ப்ளஸ் 2x கியூப் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருது. அப்போ 6x கியூப் ஒரு 2x கியூப்பை ஆட் பண்ணால் 3x கியூப் அப்படின்னு கிடச்சிருக்கு. மைனஸ் 4xல் ப்ளஸ் 2x போச்சுன்னா மைனஸ் 2x ஆயிரும் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டு டைம்லேயும் 2x வந்து காமனாக இருக்குது, 2x காமனாக எடுத்திருக்கோம். அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 வந்து 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4ன்னு எழுதிக்கலாம். இங்கே அதே மாதிரி 2x ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடச்சிருது. எக்ஸுக்கு சொல்யூஷன் 0 ஒரு சொல்யூஷன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 ஒரு சொல்யூஷன். அப்போ டோட்டலாக இட் ஹேஸ் 3 சொல்யூஷன். Thank you friends.